வணக்கம். நான் திரைப்பட இயக்குனர் ஆனந்த் பேசுகிறேன். உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். அ எல்லா உயிர்களும் தனக்கு வேண்டிய உணவை தானே அ உற்பத்தி பண்ணிக்கும். இல்லைன்னா தேடி போய் எடுத்துக்கும். ஆனா, ஒரே ஒரு உயிர் மட்டும் அ அது வர வச்சு தான் உணவ அது எடுத்துக்கும். அது என்ன உயிர் தெரியுமா? சிலந்தி. சிலந்தி என்ன பண்ணும்னா, பெரிய வலை ஒண்ணு கட்டும். அந்த வலையில கட்டிட்டு வெயிட் பண்ணிட்டுருக்கும். வெயிட் பண்ணும்போது, அ அந்த பூச்சிகள் எல்லாம் அந்த வலையில சிக்கிரும். சிக்கின உடனே அது ஈஸியா எடுத்து சாப்பிட்டுக்கும். தனக்கு உண்டான உணவுகளை அந்த வலையிலேயே அதுக்கு கிடைச்சிரும். அந்த மாரி தான் திமுக. திமுக ஒரு பெரிய வலைய உருவாக்கி வச்சுக்கும். அந்த வலையில சிக்கிற கட்சிகள், கூட்டணி கட்சிகள். அ உங்களுக்கு தெரியும் என்னென்ன கூட்டணி கட்சிகள் இருக்கு. ஏன்னா அந்த வலையில சிக்கினவங்க திருப்பி மீண்டு எழுந்தே வர முடியாது. அப்படி ஒரு சூழ்நிலையில அவங்க மாட்டிப்பாங்க. அ உதாரணத்துக்கு சொல்லணும்னா, கழுத தேஞ்சு கட்டெரும்பாச்சுன்னு சொல்லுவாங்க. ஒரு பெரிய கட்சி ஒரு சின்னதா போச்சு, அப்புறம் காணாமயே போச்சு அப்படின்னு. அந்த மாரி திமுக கூட கூட்டணி வைக்கிற கட்சிகள் கடைசியில காணாமயே போயிரும். அ அதுக்கு தான் அத உதாரணமா சொன்னேன். ம். எனக்கு இந்த கூட்டணி கட்சிகள் அவங்களோட போய் கூட்டணி வச்சுக்கிறது, அ அது அ அ சின்னதா போச்சு, இல்ல காணாம போச்சுன்றது எனக்கு முக்கியமா இல்ல. ஆனா அந்த வலையில தமிழ்நாட்டு மக்கள் மாட்டிக்கக்கூடாது. ஏன்னா நம்ம ஏற்கனவே ஒரு 5 வருஷம் மாட்டிக்கிட்டோம். மாட்டிக்கிட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டோம், என்ன மாதிரி இன்னல்கள் அனுபவிச்சோம், அ எல்லாமே மக்களுக்கு தெரியும். மீண்டும் ஒரு தடவ அந்த சிலந்தி வலையில திமுகங்கிற சிலந்தி வலையில நம்ம மாட்டிக்கக்கூடாது. அதுதான் என்னுடைய விருப்பம். மக்களே சிந்தித்து செயல்படுங்கள். நன்றி, வணக்கம்.